ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே கமெண்ட்டில் வந்து அக்கா உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், அதுக்கப்புறம் எஃப்எஃப் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணனா என்னன்னு தெரியலடா. ஒரு வேளை உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொன்னால் கோச்சிக்காதீங்க. ஒரு வேளை நான் பார்த்துருக்க மாட்டேன் இந்த கமெண்ட்டை. இப்போது ஹெல்த் ஒரு 75% ஓகே தான் சொல்லலாம்டா. வீட்டில் தான் இருக்கேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். வீட்டில் இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாது இல்லையா? சீக்கிரமாகவே டயர்ட் ஆயிடுறேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு இதை தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்ருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு 1 மந்த்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதை போட்டு நான் இவ்வளோ டிலே ஆகும்னு சொல்லிவிட்டு நான் கூட நினச்சி பார்க்கலடா. எல்லோரும் போடுங்கான்னு சொல்கிறனால ஓகே ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி உட்காந்துருக்கேன். பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இதை சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எல்லோரும் எனக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னீங்க. உங்கள் ப்ரேயராக தான் நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்கடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மாஃபியா பிரதர்ஸ் நாம்ஜின் பார்ட் சைல்ட்ஹுட் லவ். பின்னாடி நாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ண உட்காரதே பெரிய விஷயம், இதில் இந்த நாய் வேறு என்னை ரொம்ப டென்ஷன் படுது. சரி அதை விடுங்கடா, வாங்க நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறோம். நைட் டைம் ஆரம் அவருடைய சீட்டில் அப்படியே சாஞ்சபடி உட்காந்துருக்கிறாரு. ஜியோன் சொன்ன விஷயத்தை தான் யோசிச்சுட்ருக்கிறாரு. ஜியோன் சொல்லி 3 days ஆச்சு, இன்னும் ஜின்னை காணோம். அவர் தினமும் ரொம்ப ஆவலாக ஜின்னோட அந்த ரூம் கேபின் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்ப்பாரு. ஆனால் அந்த ரூம் பூட்டியே தான் இருக்கும். இன்றைக்கி வந்துடுவானா நாளைக்கு வந்துடுவானான்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ஜின் வரவே இல்லை. அதை தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் கண்ணது அப்படியே டியர்ஸ் வருது. ஜின், எத்தனை நாள் நீ எப்படி வெயிட் பண்ண வைப்படி? இந்த மாதிரிலாம் நான் அழுததே இல்லை தெரியுமா? யாரும் முன்னாடி நான் அவ்வளோ சீக்கிரம் அழுவ மாட்டேன். ஆனால் உன்னுடைய நினப்பு வந்தால் மட்டும் என்னை அறியாமையே என் கலந்து டியர்ஸ் வருதுடி. ப்ளீஸ் இதுக்கு மேலே என்னை காக்க வைக்காத ஜின். என் முன்னாடி வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படி சொல்லி ஒரு இந்த பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் எது நான் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படி சொல்லி யாரோ ஒரு பொண்ணு வந்து கத்துற மாதிரி இருக்குது. டக்குன்னு ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. என்ன சொன்னால் இன்றைக்கி அவருக்கு வந்து நைட் டியூட்டி, எமர்ஜென்சி வார்டில் அவர் தான் இருக்கிறாரு. மேக்ஸிமம் டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஒரு சில டாக்டர் மட்டும்தான் அங்கே வந்து இருப்பாங்க நைட் டியூட்டியில். ஆரம் வேகமாக எந்திரிச்சு வெளியே தான் ஓடுறாரு. என்னாச்சு டாக்டர்? டாக்டர் இந்த பொண்ணுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்திருக்கு போல இருக்குது. டெலிவரி பெயின்னா நீங்கள் கூப்பிட்டு போங்க எமர்ஜென்சி வார்டுக்கு. அப்புறம் எங்க டாக்டர் நிஷா எங்க? டாக்டர் நிஷா வந்து எமர்ஜென்சி சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன நடக்குதுங்க ஹாஸ்பிட்டலில்? இன்றைக்கி அவங்களுக்கு தான் டியூட்டி, நைட் டியூட்டி அவங்களுக்கு தானே. இந்த மாதிரி எமர்ஜென்சி பேஷண்ட் வருவாங்க தெரியுமா தெரியாதா? டாக்டர் ஆக்சுவலி உங்களுக்கு 1 month கழிச்சு தான் டெலிவரி ஆகணும்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆனால் 1 monthக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி பெயின் வந்துச்சுன்னு தெரியல. இது டாக்டர் நிஷாவோட பேஷண்ட்டு தான். பைத்தியம் மாதிரி பேச முதல்ல கால் பண்ணுங்கள். ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு நர்ஸ் போய் டாக்டர் நிஷாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, டாக்டர் வந்துடுவாங்க, பார்த்துருவாங்க. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் சுத்தமாக முடியல, ப்ளீஸ் எதுனா பண்ணுங்க அப்படி சொல்லி அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்குது. அவங்க கூட வந்திருக்க அவங்க அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து எதுனா பண்ணுங்க டாக்டர், நீங்களும் டாக்டர் தானே. ஆனால் நான் இதுக்கான டாக்டர் கிடையாதே. நர்ஸ் என்ன ஆச்சு டாக்டர்? சுத்தமாக கால் ரீச் ஆக மாட்டேங்குது. அவங்க ஃபஸ்ட் இங்கேருந்து இதுக்கு போனாங்க. அவங்க குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் போனாங்க டாக்டர். எதுனா ஒன்றா கால் பண்ண சொன்னாங்க. கால் பண்ணால் ரீச் ஆக மாட்டேங்குது, அதான் தெரியல டாக்டர். டாக்டர் நிஷா இல்லைன்னா வேறு யாருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே டாக்டர், இவங்களை ஃபஸ்ட்டு லேபர் வார்டுக்கு கூப்பிட்டுப்பாங்க, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது, எமர்ஜென்சி வார்டுக்கு கூப்பிட்டு போங்க. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு நர்ஸ் கேட்குறாங்க. நானும் டாக்டர் தான், அதுவும் மிகப்பெரிய டாக்டர் தான். உங்கள் நேம் அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமாக ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்குது, எமர்ஜென்சி வார்டு கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த பேஷண்ட்டையும் எமர்ஜென்சி வார்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆரம் நின்று அந்த பர்சனை தான் பார்த்துட்ருக்குறாங்க. போகிற அந்த பர்சன் அப்படி நின்று, நீங்களும் கொஞ்சம் வரீங்களா? நான் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இல்லையே. இட்ஸ் ஓகே பரவாயில்ல, வேறு எந்த டாக்டர் இல்லை போல இருக்குது, எனக்கு நீங்கள் கொஞ்சம் வந்தால் ஹெல்ப்பாக இருக்கும். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஆரமே பின்னாடி போகிறாரு. அது வேறு யாரும் கிடையாதுங்க, ஜின்னு தான். அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படி சொல்லிட்டு அந்த வெளியே தான் நின்றுட்டு இருந்திருப்பார். அப்புறம் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்திருப்பார். ரொம்ப நேரமாக அங்கே இருக்க பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பார். நைட் டைமுங்கிறனால யாருமே பெருசாக கண்டுக்கல. இப்போ எமர்ஜென்சி பேஷண்ட் வந்தோடனே தான் அங்கே எல்லாருமே வந்திருப்பாங்க.
ஜின் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அவர் கண்ணு முன்னாடி அந்த பேஷண்ட்டு ரொம்ப கத்துறதை பார்த்துட்டு ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நான் டெலிவரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்போது அந்த பேஷண்ட்டுமே செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிசேரியன் பண்ணணும். நீங்கள் சீஃப் டாக்டர் கால் பண்ணிங்களா? பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னன்னு தெரியல, ரிங் போகுது, யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு சில டாக்டருக்கு ரீச்சே ஆக மாட்டேங்குது. வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் பார்த்து ஜின் கேட்குறாங்க. சிசேரியன் பண்ணிடலாமா குழந்தைக்கு அப்படி சொல்லி ஆரம்புக்கு ஒரு செகண்ட் சின்ன வயசில் அந்த குழந்தை இறந்து போச்சுல அந்த நினப்பு வருது. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே ஐஸெல்லாம் கலங்குது. பேபிக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரமாக நம்ம சிசேரியன் பண்ணி பேபி வெளியே எடுத்துடலாம், என்னை நம்புங்க, பேபிக்கும் அப்புறம் அவங்க அம்மாக்கும் எதுவுமே ஆகாது அப்படி சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக ஜின் வந்து ஆரம்பம் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆரம்புக்கு இப்போ அந்த குழந்தை உயிரோடு வெளியே வரணும், அது மட்டும்தான் அவருக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, எல்லாமே ரெடி பண்ணுங்கள். ஏன்னா ஆரம் சொன்னால் மட்டும்தான் அங்கே எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க யார், இவங்க டாக்டரா, இவங்க நேம் என்னன்னு சொல்லிட்டாங்க, யாருக்குமே தெரியல. இது கூடால அந்த பொண்ணு வந்து ரொம்ப கத்துது. ஓகே, மயக்க இன்ஜெக்ஷன் போட டாக்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க டாக்டர். ஓகே, அதுக்கு முன்னாடி அவங்க வெளியே நிற்கிற உங்கள் ஹஸ்பண்ட்டை போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாமே டக்குன்னு பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜென்னுமே போய் என்ன பண்ணுறாரு, அங்கே சிசேரியன் பண்ணுறதுக்கான அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு அவர் வந்து வெளியே வராரு. இப்போது சிசேரியனுக்கான எல்லா ஏற்பாடுமே இங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த மயக்க இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல, அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷனுமே போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாலும் அந்த லேடிக்கு வந்து கொஞ்சம் சுயநலவு இருக்கும் இல்லையா, அது வந்து ஜின்னை வந்து பார்க்குது. ஜின் வந்து குட்டி நைஃப் மாதிரி இருக்கிறாரு. இப்போ அந்த கையை வந்து அந்த பொண்ணை பிடிச்சிட்டு, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியம், என் ஹஸ்பண்ட் இந்த குழந்தை மேலே உயிரே வச்சிருக்கிறாரு, ப்ளீஸ் டாக்டர் இந்த குழந்தைய அதை காப்பாற்றிடுவீங்களா? இதை பாருங்கள், ஒன்றும் பயப்படாதீங்க, கிரிட்டிக்கல் தான் சொன்னேன், அந்த அளவுக்குலாம் ரொம்ப கிடையாது, சரிங்களா? கொஞ்ச நேரத்தில் நீங்களும் பேபியும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின் சிசேரியன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பரபரப்பாக அங்கே வந்து போயிட்டுருக்குது. ஆரம் எதுவுமே பண்ணல, சைலண்ட்டாக நின்று அங்கே ஜின் கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கிறாரு. ஜின் பக்கத்தில் ஆரம் தான் நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்துலையே பேபி கத்துற சத்தம் கேட்குது. எல்லாருக்குமே ஹாப்பி. அந்த சத்தம் அந்த பொண்ணுக்குமே கேட்குது. ரைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுது. அந்த குழந்தைய அப்படியே தூக்கி அரம் கையில் கொடுத்துறாரு. ஏன்னா சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. அரம் மட்டும்தான் ஜின் பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறாரு. அதனால் அந்த பேபி அப்படியே தூக்கி அரம் கையில் கொடுத்துட்றாங்க. அரம்க்கு ரொம்ப ஹாப்பி. அது ஒரு கேர்ள் பேபி, பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இத்தனைக்கும் அது ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டாக இருக்குது. டாக்டர் க்ளீன் பண்ணிவிட்டு பேபிக்கு வெயிட் எல்லாமே செக் பண்ணுங்கள் அப்படி சொல்லி ஜின் சொல்லிவிட்டு ஃபர்தராக அவங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போகணும் இல்லையா, அது வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆரம் கையில் அந்த குழந்த இத்தனை வருஷமாக டாக்டர் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் அவர் வந்து பிறந்த குழந்தைய இப்படி பிளட்டோட அவர் வாங்கினதே கிடையாது. இதான் தடவை அவருக்கு அப்படியே பழைய ஞாபகம் வருது. அந்த குழந்தை இறந்து போச்சு இல்லையா, அந்த ஞாபகம் வருது. ஜின் சொன்ன வார்த்தை அவருக்கு வந்து ஞாபகம் வருது. ஜின் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, நான் இதுக்காக படித்து இதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி நான் டெலிவரி பண்ணி அந்த குழந்தைய உன் கையில் நான் நாம்ஜின் மாமா அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அந்த நினப்பு அவருக்கு வந்து வருது. கண்ணெலாம் அப்படியே கலங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜின்னோட நினப்பு தான் இருக்குது அவருக்கு. டாக்டர் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேபி பாருங்கள் அழுதுகிட்டே இருக்குது, அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பேபி வெயிட் என்ன எல்லாம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படி சொல்லி ஜின் வந்து சொல்கிறாரு. ஓகே சொல்லிட்டு ஆரம்பம் அந்த பேபி தூக்கிட்டு அப்படியே போயிடுறாரு. ஆரம்பிப்போம் அந்த பேபியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பேபியை தூக்கிட்டு வெளியே வராரு. ஆரம் யார்கிட்டையுமே கொடுக்கல அந்த குழந்தையோட சத்தம் கேட்டோன்னா அவங்க பேரண்ட்ஸு, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், அவங்க ஹஸ்பண்ட் ஃபேஸ்லலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி. வேகமாக வராங்க, கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கையில் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். டாக்டர் என்னுடைய ஒய்ஃப், அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து நினைவு வந்துடும். நர்ஸ் எஸ் டாக்டர், பேபி பார்த்துக்குங்க, நான் என்னுடைய ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம் ரூமுக்கு போயிடுறாரு. போய் அந்த கையை வாஷ் பண்ணலாம் சொல்லி போகிறாரு. ஆனால் கையிலலாம் பிளட்டாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் இந்த பேபியோட பிளட்டு அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஜின்னோட நினப்பு தான் வருது. நீ சொன்ன விஷயம் நடந்துருச்சு ஜின், என் கையில் அந்த பேபி, ஆனால் நீ என் பக்கத்தில் இல்லைல்லடி, எப்போ நீ தேடி வருவ அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இது அப்படி சொல்லிட்டு அவர் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு வெளியே போய் பார்க்குறாரு. அவங்க ஒரு வார்டு பாய் வந்து இந்த இந்த சவியை பாரு அப்படி சொல்லிட்டு ஓடுறாரு. என்னாச்சு
என்ன சாவி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய், ஒருவேளை அந்த பேபிக்கு உங்கள் அம்மாக்கும் எமர்ஜென்சி பேஷண்ட் அவங்களுக்கு எதுனா ஆயிடுச்சா? ஐயோ டாக்டர், அப்படிலாம் கிடையாது, அவங்க நார்மலாக தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரூமை திறக்கிறதுக்கு அந்த கீ எங்கே மிஸ் பண்ணோன்னு தெரியல டாக்டர், அதான் வந்து தேடிட்டுருக்கோம். என்ன கீ? கீ கிடச்சிச்சிடா அப்படி சொல்லி அங்கே வந்து ஒரு வார்டு பாய் கத்துறாரு. கிடச்சிச்சா? டாக்டர் இருங்க, அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணோம். என்ன ரூம்? இந்த ரூம்டா, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க டாக்டர்? அதான் டாக்டர் ஜின்னோட ரூம். என்ன என்ன சொன்ன? டாக்டர் ஜின்னோட ரூம். டாக்டர் ஜின் இங்கே தான் இருக்கிறாராம். இப்போ தான் வயன் மேம் கால் பண்ணி அவங்க கேபினை ஓப்பன் பண்ணி வைக்க சொன்னாங்க. டாக்டர் ஜின் இங்கே இருக்கிறானா? எங்கே அப்படி சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. தெரியல டாக்டர், இப்போ ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ரூமுக்கு வந்துடுவார், நீ ஓப்பன் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு வயன் மேம் தான் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் வேகமாக போய் அந்த ரூமை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆரமோட கேபின் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 2 ரூம் தள்ளி தான் அங்கே ஜின்னோட ரூம் இருக்கும். அங்கே ஆரம்க்கு ரொம்ப ஹாப்பி. என்னது, ஜின் வந்துட்டானா? எப்படி இந்த நைட்டில் எப்படி வந்தான்? போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவர் கையெல்லாம் பிளேடாக இருக்குது, அது கை கூட ஒரு ஒன்றும் ஒழுங்காக வாஷ் பண்ணல. இதை போய் கழிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு அவர் போய் வேகமாக அந்த ஹேண்டில் அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நைட் நேரம் இல்லையா, அங்கே வந்து சத்தம்லாம் வந்து அவருக்கு வந்து நல்லாவே கேட்குது. டாக்டர் ஜின், இதான் உங்களுடைய ரூம் அப்படி சொல்கிறது அவருக்கு நல்லாவே கேட்குது. டாக்டர் ஜின் சொல்லும் போது அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஜின் வந்துட்டானோ அப்படின்ட்டு வேகமாக கழிட்டு அவருடைய ரூம்லேருந்து வெளியே வராரு. அவர் வெளியே வர்றதுக்கும் அங்கே ஜின் உள்ளே போகிறதுக்கும் சரியாக இருக்குது. சரியாக ஃபேஸை பார்க்கல. பின்னாடியே வார்டு பாய், நர்ஸ் அந்த மாதிரி வந்து போகிறதுனால ஜின்னு வந்து சரியாகவே பார்க்க முடியல அவரால். ஆரம் ஜின்னை பார்க்கலாம் சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வராரு. அப்படி ஸ்டாப் ஆகி அந்த ரூமுக்கு சைடில் போய் நின்றுக்கிறாரு. என்னன்னு சொன்னால் ஆப்போசிட்டில் இருந்து வயன் வராங்க. உள்ளே வரலாமா டாக்டர் ஜின் அப்படி சொல்லி வயன் சொன்னோன்னே ஜின் வந்து உட்காந்து எழுந்திருப்பார். இப்போ அப்படியே எந்திரிக்கிறாரு. வெல்கம், ஒரு வழியாக வந்துட்டீங்க போல இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லி வயன் போய் அப்படி ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜின்னு தான் பேக்கப் பண்ணுறாரு. ஆனால் சின்னதாக ஒரு வார்த்தை மட்டும், ஜின் நீங்கள் மார்னிங் வந்திருக்கலாம், நான் எப்படிலாம் யோசிச்சு வச்சேன் தெரியுமா உங்களை எப்படி வெல்கம் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நைட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, வந்தீங்களே, அதுவே எனக்கு பெரிய விஷயம். அப்புறம் கங்க்ராஸ், வந்தோடனே ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிங்க போல இருக்கு சொன்னாங்க எல்லோரும். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சாமே. எனக்கு தெரியும் என் ஜின் ஹயாங் எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்னு. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை வயன், ஒன்று பண்ணுங்கள், போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு மார்னிங் ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். என்னாச்சு சைலண்ட்டாக இருக்கீங்க? இல்லை வயன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஒரு 1 வீக் நான் நைட் டியூட்டியை பார்க்குறேன், 1 வீக் கழித்து நான் டே டியூட்டி பார்க்குறேன். இப்போ வயன் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டேன். சரி ஓகே ஹயாங், உங்கள் விருப்பம், நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் கிடையாது, அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா எவ்வளோ ஹாப்பியாக. ப்ளீஸ் வயன், அவரை பற்றி பேசாத, நான் இங்கே ஒர்க் பண்ணுமா வேணாமா? சரி ஓகே ரொம்ப கோவப்படாதீங்க, நான் போகிறேன். என்னது, வந்தோடனே எமர்ஜென்சி கேஸை பார்த்தாங்களா? யாரை பார்த்தா ஜின் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஆரம் யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி ஓகே ஹயாங், எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகும், அதான் நீங்கள் வந்துட்டீங்களே, இனிமேல் நீங்கள் பார்த்துப்பீங்க, எனக்கு ஃப்ளைட் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜின்னை ஒரு ஹக் பண்ணிட்டு, ஹயாங் உங்களுக்கு அப்பாவை பிடிக்காது சொல்லியிருக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியும் தெரியும். நான் கூட இந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, உங்களையும் நல்லா பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வயன் வந்து கிளம்பிடுறான். வயன் போனோடனே அங்கே ஜின் அவருடைய சேரில் போய் அப்படியே உட்காந்துக்கிறாரு. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அங்கே வயன் சொன்ன விஷயத்தை தான் அவர் வந்து யோசிக்கிறாரு. உங்களுக்கு அப்பாவை பிடிக்கலன்னா கூட அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பிடிக்குன்னு சொன்ன அந்த வார்த்தை, ஆமாம் வயன், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பிடிக்கும். இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. என்னுடைய டேம்ஜின் மாமாவோட கையை பிடிச்சி நான் ஹாஸ்பிட்டல் சுற்றி வந்திருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி அப்பாவோட கைக்கு போனதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் ஜீவன் மாமா இருந்து என் டேம்ஜின் மாமா நான் எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ணியிருந்தா இப்படி இருந்திருக்குல்ல. இன்றைக்கி என் டேம்ஜின் மாமா என் கூட இல்லை, நான் மட்டும் இங்கே ஒர்க் பண்ணுறேன்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நான் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் என் டேம்ஜின் மாமாவோட ஆசை அதை நான் நிறைவேற்றலாம்ல. இன்றைக்கி அந்த டெலிவரி முடிச்சு அந்த குழந்தைய என் கையில் எடுக்கும் போது எனக்கு என் டேம்ஜின் மாமாவோட நினப்பு தான் வந்துச்சு. பயப்படாத மாமா, நான் டாக்டருக்கு படித்து நான் டெலிவரி பண்ணி அந்த குழந்தைய எடுத்து உன் கையில் நான் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னேன். நான் இங்கே படித்ததுக்கப்புறம், நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த குழந்தைக்குமே எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி நான் சொன்னேன். இன்றைக்கி நான் சொன்னதை நிறைவேற்றிட்டேன். ஆனால் என் அம்மா மட்டும் என்கிட்ட இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சேலை சாஞ்சபடியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு கல்லேருந்து அப்படியே டேர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வெளியே செம்ம ஷாக்கோட ஆரம் வந்து
ஜின்னை தான் பார்த்துட்ருக்கிறாரு. உடனே ஜின்னோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஜின் இவ்வளோ நேரம் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஆர்மை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு இல்லையா, இப்போது ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த மொபைலை கையில் எடுக்கிறாரு. பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்க்கா, அவன் எதுக்கு இப்போ ஜின்க்கு கால் பண்ணுறான் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஆரம் வந்து யோசிக்கிறாரு. இப்போ எதுக்கு இவன் கால் பண்ணுறான், எதுனா முக்கியமான விஷயம் இருக்குமா என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு, வெளியே யாருனா நிற்கிறாங்களா அப்படின்னு. அதுக்குள்ளேயே ஆரம் போய் சடனாக சைடில் போய் நின்றுக்கிறாரு. ஏன்னா பார்க் கால் பண்ணியிருக்கான்னு சொன்னால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா சும்மா பார்க் வந்து கால் பண்ண மாட்டார். என்ன விஷயமா இருக்கும் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆரம் போய் அந்த ரூமுக்கு சைடில் போய் நின்றுட்டுருக்கிறாரு. இப்போது அந்த மொபைலை எடுத்துகிட்டு அந்த காலையும் அட்டன் பண்ணுறாரு. சொல்லு பார்க், ஏன் இப்போ கால் பண்ணியிருக்கேன்? ஜீன் எங்கே இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாம், நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? நம்மளை பற்றி நமக்கு தெரியாது ஜீன், ஆனால் மற்றவங்களுடைய பார்வை எல்லாமே என் மேலேயும் உங்கள் மேலேயும் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நீங்களும் நானும் தானே மிச்சமாக இருக்கோம். அதனால் என்னடா வித்தியாசமாக பேசுகிற, எதுவும் பெரிய ப்ராப்ளமாக என்ன? ஆமாம் ஜின், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. நமக்கே தெரியாமல் நமக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. சரி இருந்து பேசுறியடா, இது ஜாக்சன் பார்த்தானா என்ன ஆகும்? ஹயா பயப்படாதீங்க, நான் இப்போது சேஃபாக தான் இருக்கேன். எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பிஸியாக இருக்கிறதோட அவங்க செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்சது நடக்க போதில்ல, அதனால தான். குழப்பாத பார்க்க பயமாக இருக்குது எனக்கு. உனக்கு எதனா ஆயிடுமான்னு நான் ரொம்ப பயப்படுறேன்டா. ஹயாங்க என்னை நினச்சி பயப்படாதீங்க. அவ்வளோ சீக்கிரம் என் மேலே அவனுக்கு கையை வைக்க மாட்டானுங்க. இப்போது என்னுடைய பயமே உங்களை பற்றியும் உங்கள் ஃப்யூச்சரை பற்றியும் தான் இருக்குது. என்னடா சொல்கிற? உங்கள் அப்பா இங்கே தான் இருக்கிறாரு. சும்மா இல்லை ஹயா, உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மேரேஜா அப்படி சொல்லி உட்காந்துட்டு இருந்த ஜீன் வந்து எந்திரிச்சிறாரு. ஆமாயா, நான் இதுக்கும் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன கேட்காம எப்படி மேரேஜை பற்றி யோசிக்கலாம்? என்ன ஆனாலும் சரி, செத்தா கூட சாவனே தவிர மேரேஜ் மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஹயாங், நீங்கள் செம்மையாக லாக் ஆகியிருக்கீங்க. உங்களால் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு எல்லாம் சேர்ந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன என்ன சொல்கிற பார்க், எனக்கு புரியலை. இதை பாருங்க ஐயா, நான் சொல்கிறது மட்டும் நல்லா தெளிவாக கேளுங்க. ஜீவன் மாமா உயிரோடு இருக்கும்போதே இந்த ஹாஸ்பிட்டலை உங்கள் பேருக்கு, அதாவது நீங்களும் நாம்ஜின் மாமாவும் மேரேஜ் ஆகி உங்களுக்கு பிறக்கப்போட குழந்தையோட பேரில் தான் இந்த ஹாஸ்பிட்டலே இருக்குது. என்ன சொல்கிற பார்க்? ஆமாம் ஜீன், ஜீவன் மாமா முடிவு பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் நாம்ஜின் மாமாவுக்கும் தான் மேரேஜ் ஆகணும். இந்த ஹாஸ்பிட்டல் யார் கைக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜீவன் மாமா தெளிவாக இருந்திருக்கிறாரு. அவளுக்கு எதுவும் இவ்வளோ சந்தேகம் வந்திருக்கு. அதனால தான் உங்கள் பேர்லேயும் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையோட பேர்லேயும் இந்த ஹாஸ்பிட்டலை எழுதி வச்சுருக்கிறாரு. ஏன்னா உங்களால் மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலை பார்க்க முடியும் அப்படின்னு. ஆனால் பார்க்க இது எங்கள் அப்பா அப்படின்னு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை எனக்கு மேரேஜ் ஆகலை, நான் உயிரோடு இல்லைன்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், உங்களோட கண்ட்ரோலில் போயிடும். அதனால தான் அவங்கள அவ்வளோ சேஃபாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கேனா நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்களா? நீங்கள் இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கூட உங்களை சுற்றி எவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியாமல் அவ்வளோ பேர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா அவங்க உயிரை அவங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியம். கிட்டத்தட்ட என்னை மாதிரியே தான் ஜின் நீங்களும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு செத்துடலாம் பார்க்க. நான் செத்துட்டா கூட அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ட்ரஸ்ட்டுக்கு போய்டும்ல. லூஸு மாதிரி பேசாதீங்க ஜின். ஜியோன் மாமாவோட கனவு இது, நாம்ஜின் மாமாவோட கனவு இது. அதை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்களா? வேறு என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? என்னால் என் நாம்ஜின் மாமாவை மறந்துட்டு வேற ஒருத்தவங்களோட மேரேஜ், அது கூட பரவாயில்ல, குழந்த, இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல பார்க். அவங்க நம்ம கூட இல்லைனா கூட அவங்களுடைய கனவையாவது நம்ம நிறைவேற்றணும். ஜின் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் இங்கே நடக்கலை, இன்னும் நிறைய விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்கு ஹாஸ்பிட்டலில். இல்லீகலான விஷயம் கூட நடந்துக்கிட்டுருக்கு ஜின். இல்லீகலான விஷயமா? ஆமாம், நிறையா ஆர்கன்ஸை திருடுறாங்க, இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த ஜாக்சனோட வேலை தான். கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க ஜின். அவங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்னா எதுனா ஒன்று கவர்மெண்ட்டில் மாட்டினா கூட உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரே நீங்கள் தானே. நீங்களும் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையும் தான் அதுக்கு ஓனர். ஜின் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இதனை ரிப்ளை பண்ணுங்க. பார்க், என்ன நடக்குதுடா? இது இவ்வளோ ஒரு புனிதமான இடம். ஜீவன் மாமா என்னென்ன யோசிச்சு வச்சுருந்தாரு, இவங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பார்க்.
அது அது எப்படி ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்களாம்? நீங்கள் ஒரு டாக்டர், உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இங்கே கொஞ்சம் சீரியஸாக ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றிடலாம். அந்த அளவுக்கு திறமையான டாக்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த ஆர்கன்ஸ் வேணுங்கிறதுக்காக அவங்கள தெரிஞ்சே தெரிஞ்சே கொலை பண்ணிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, சில பிளட் குரூப்லாம் மேட்சாக இருக்கிறவங்கள வேணும்னே ஆக்சிடெண்ட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஆர்கன்ஸை எடுத்துடுறாங்க. இந்த பிளான் எல்லாமே ஜாக்சன் அப்புறம் உங்கள் தம்பி, உங்கள் அப்பாவோடைய வேலை தான். இங்கேருந்து இந்த வேலையை பார்க்குறது உங்கள் அப்பா. உங்கள் அப்பாவுக்கு கீழே தான் இவ்வளோ விஷயமும் நடக்குது. இது இது ஃபைனுக்கு தெரியுமா? ஃபைனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஃபைனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனால தான் இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கீங்க. என்னமோ உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி எமோஷ்னலாக உங்களை லாக் பண்ணி இந்த மேரேஜ் நடத்த வைக்கணும்னு பார்க்குறாங்க. டம்மியாக ஃபைன் அங்கே உட்கார வச்சுட்டு ஃபைனுக்கு கீழே இவ்வளோ வேலையும் நடக்குது. நாளைக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தால் உங்களையும் ஃபைனையும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. அப்புறம் பொறுத்த வரைக்கும் பணம் தான் அவருக்கு முக்கியம். அதுவும் ஜாக்சன் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் செய்யணும். ஒன்று பணம், இன்னொன்று உயிருக்கு பயம். ஏன்னா ஜாக்சன் சொல்கிற விஷயத்த அவங்க அப்பா கேட்கலன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக அவங்க அப்பாவை கொலை பண்ணிவிடுவான். அதுக்கு பயந்துட்டு அவன் என்ன சொன்னாலும் உங்கள் அப்பா எல்லா வேலையுமே செய்கிறாரு. அதுக்குன்னு பெத்த குழந்தைங்க மேலே கூட அவருக்கு பாசம் இல்லையா? என் மேலே வேணாம், அட்லீஸ்ட் வயன் மேலே உனக்கு பாசம் முக்கியமா இல்லை உயிர் முக்கியமானு சொல்லி உங்கள் அப்பான்ட்ட கேட்டால் உங்கள் அப்பா என்ன பற்றி சொல்லுவார்? உயிர் தான் முக்கியம்னு சொல்லுவார். அதுதான் இப்போவும் நடந்துகிட்ருக்கு. அந்த ஜாக்சன் சரியான ஸ்கெட்ச் போட்டு தான் கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஒரு டாக்டரோட தான் மேரேஜ் ஆக போகுது. என்னடா சொல்கிற, டாக்டரா? ஆமாம், அதுவும் இதுக்கு ஹெட்டு அவன் தான். இந்த பிளானை ஃபஸ்ட்டு ஜாக்சன்ட்ட சொன்னதே அவன் தான். அவன் இவங்களோட ஒரு கொடூரமானவன். அவங்க கூட கையை கோர்த்து இவ்வளோ விஷயத்தையுமே இந்த ஜாக்சன் பண்ணிகிட்ருக்கிறான். வெறும் சொத்துக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டு இவ்வளோ பண்ணாங்கன்னு நினச்சா இன்றைக்கி ஒரு உயிரோடு விளாண்டுட்ருக்காங்க ஜெயின். இதை நம்ம சும்மா விடவே கூடாது. விஷயத்தை எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வரணும். பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? என்ன பேசுகிறீங்க ஜெயின்? அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள். அதுவும் உங்களுக்கு மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி ஒருத்தண்ட பேசி வச்சுருக்காங்க பாருங்கள். அவனுக்கு கீழே தான் அந்த கவர்மெண்ட்டே ஒர்க் பண்ணுது. இதெல்லாம் தெரியாமல் நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே காசை வச்சு வாயை அடைச்சிடுறாங்க ஜெயின். இப்போ இதுக்கு என்ன தான் முடிவு? நீங்கள் வேறு யாருன்னா மேரேஜ் பண்ணிக்கணும். என்னடா சொல்கிறேன்? ஆமாம், முதல்ல நீங்கள் வேறு யாருன்னா மேரேஜ் பண்ணிக்கணும். அது அடி அவங்களுக்கு விழுகும். என்னால் முடியாது பாருங்க ஜீன். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்மளை விட்டு போனவங்க தான் திரும்பி வரப்போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலையாவது காப்பாற்றணும். இத்தனை வருஷமாக பேர் எடுத்து வச்சிருந்த ஜியோன் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் நடக்குதான்னு சொல்லி மீடியாவில் போட்டு கிளின்னு கிழிச்சிடுவாங்க. இவ்வளோ கெட்டவங்க இருக்க இடத்துல ஒரு நல்லவங்களாவது இருக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பாக இந்த விஷயம் அவங்க காதுக்கு போச்சுன்னு சொன்னால் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகாது. இதுக்காக நம்ம ஜியோன் மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் யாரும் நல்லவங்க இருக்க மாட்டாங்களா என்ன? உங்களுக்குன்னு ஒரு பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. தேடி பிடிச்சி சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுங்கள். மேரேஜ் பண்ணிட்டாவே இது ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். பயப்படாதீங்க. அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக அங்கே பார்க்கோட சத்தமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. பார்க் 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 மாட்டிக்கிட்டியாடா அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜின் ரொம்ப பதட்டமாயிடுறாரு. அப்படியே நம்ம பார்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாலில் சாய்ச்சபடி அவர் முகத்தில் கையை வச்சு அந்த ஒரு கையை அவருடைய மொபைல் பிடிச்சிருப்பார்ல அந்த கையில் இருக்குது. அமைதியாயிருங்க, இந்த பக்கம் ஜாக்சன் வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்கு முன்னாடி ஜோன் நின்றுட்டுருக்கிறாரு. பார்க்கும் சைலண்ட் ஆகிடுறாரு. ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து ஜாக்சன் வர சத்தம் கேட்குது. ஏய் எங்கடா போயிட்டான் அப்படி சொல்லி பாடி கார்டுக்கு பலார்னு ஒன்று விழுகுது. இங்கே தான் சரி இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. பார்க்க மட்டும் என் கண்ணு முன்னாடி வரல. இங்கே எவனுமே உயிரோடு இருக்க மாட்டேங்கடா, தேடுங்க போங்க அப்படி சொல்லி கத்துறாரு. ஆனால் இவங்க ஒளிஞ்சிட்ருக்கிறது ரொம்ப குட்டியான சந்து. அவ்வளோ சீக்கிரம் யாராலுமே அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருத்தர் நிற்க வேண்டிய இடத்துல 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோ க்ளோஸாக 2 பேரோட பாடியும் அவ்வளோ டச் ஆகி போயிருக்கு. ஜோன் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. இன்றைக்கி சத்தம் மாட்டோன்னு சொன்னால் காலி. எல்லாருமே என்ன பண்ணுறது, எல்லா பிளானுமே போயிடுமே அப்படிங்கிற மாதிரி ஜியோன் அவ்வளோ பயத்தோடு நின்றுட்டுருக்காரு. ஆனால் பார்க்கோட பார்வை ஜியோனோட ஃபேஸில் இருக்குது. அந்த பக்கம் ஜின் அங்கே ஜாக்சன் பேசுகிறது எல்லாமே காதில் விழுகுது. கடவுளே, பார்க்குக்கு எதுவுமே ஆகக்கூடாது, பார்க்க சேவ் பண்ணு
அவன் எனக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்கிட்ட கால் பேசுகிறான். அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படி சொல்லி இந்த பக்கம் அப்படியே ஜின்னுக்கு அழுகையே வந்துடுது. இது எல்லாத்தையுமே சின்னதாக ஒரு கேப் வழியாக அங்கே ஆரம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஜின் இவ்வளோ பதட்டமாக இருக்கிறத, எங்கடா இன்னும் கிடைக்கலையா, தேடிக்கிட்டே தான் இருக்கேன் சார், காணோம் அப்படின்னு சொல்லும் போதே ஒருத்தன் அங்கேயே விழுந்துடுறான், ஷூட் பண்ணிடுறான் ஜாக்சன். ஒருத்தன் உயிரே போயிடுச்சு. அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஜோன் என்ன ஆக போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பார்க் அப்படியே அவர் முகத்துலேருந்து அவருடைய கையை அப்படியே எடுக்கிறாரு. ஜோன் அதை கவனிக்கவே இல்லை. அவர் தான் வெளியே என்ன நடக்குது சொல்லி அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருல ஒரு பயத்தோடையே. ஏன்னா இவ்வளோ பேருடைய லைஃப் இதில் அடங்கியிருக்கு, இவங்க எவ்வளோ கொடூரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட என்ன பார்க்குற ஜியோனுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் இத்தனை வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடுமே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பக்கம் ஜியோன் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ சடனாக செம்ம ஷாக்கு. என்னன்னு சொன்னால் ஜியோனோட ஃபேஸை கிட்ட இழுத்து ஜியோனோட காதுக்கிட்ட, எனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத, அப்புறம் பேசுகிறதுக்கு மொபைல் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ், இதில் ஒருத்தவங்க லைன்லேயே இருக்காங்க, அவங்கக்கிட்ட பார்க்க சேஃப் தான் அப்படி சொல்லிவிட்டு நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி ஜியோன் ரொம்ப பதட்டமாக கேட்குறாரு. பயப்படாத, நீ ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் என்ன நல்லா அடிப்பான், அவ்வளோதானே, அதை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ மட்டும் வெளியே வந்துடாத சரியா, இங்கே இரு அப்படி சொல்லிட்டு ஜியோன் அங்கே விட்டுட்டு அவர் போகலான்னு சொல்லி போகிறாரு. பார்க்கோட கையை ஜியோன் பிடிச்சிட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. எனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத, நீ மட்டும் வெளியே வராத, உன்கிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும், இப்போதுக்கு டைம் கிடையாது, உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்தோட வெளியே போயிடுறாரு. இந்த பக்கம் ஜீன், ஹலோ பார்க் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜீன் கத்திகிட்டே இருந்தோன்னே, ஹலோ நீ யார், பார்க்குங்க, பார்க் சேஃப் தான், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, என்கிட்ட சொல்ல சொன்னாங்க, நீ யார், நான் ஜேகேவா அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜீன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பக்கம் மொபைல் வந்து கட் ஆகிடுது. பார்க் சேஃப் தான் அப்படின்னு சொன்னது தான் இங்கே ஜென்னுக்கு மூச்சே வருது. அப்படியே நம்ம பார்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா பலார்னு ஒன்று விழுகுது. அந்த பக்கம் ஜியோன் அப்படியே அவருடைய கையில் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஏன்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கே போனேன், அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதான் சரி வெளியே வந்து நிற்கலாமேன்னு வெளியே வந்து நிற்கினா உனக்கு எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தோம், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நான் ஒன்றும் பண்ணல ஜாக்சன், சும்மா தான், உன்னைய அப்படி கேட்ட சொல்ல மாட்டேல அப்படி சொல்லி உங்க அடிக்கலாம் சொல்லி கையை ஓங்குறாரு. அப்போ கூட பார்க் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறாரு. ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, உன்கிட்ட இந்த மாதிரி கேட்டாலாம் நீ சொல்ல மாட்ட, உன்னைய அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கோட கையை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. எல்லாருமே என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், ஜியோனுக்கு கூட தெரியும். ஆனால் இப்போது எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நின்றுட்டுருக்குறாங்க. அங்கே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. சாரி பார்க், என்னை மன்னிச்சிடு, இவ்வளோ கிட்ட இருந்தோம், நீ படுற கஷ்டம் எல்லாம் பார்த்தோம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலடா அப்படி சொல்லி ஜியோன் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அந்த பாடி கார்ட்ஸ் கூட அப்படியே சேர்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஜியோனோட சோல்டரில் யாரோ டைட்டாக அப்படியே பிடிக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத ஜியோன், கொஞ்சம் நாளைக்கு தான் எல்லாமே சரியாயிரும்டா, அதுக்குள்ளாட்டியும் என் பார்க்குக்கு எதுனா ஆயிருமானு பயமாக இருக்குது. ஃபிலிக்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை தான் அங்கே பார்க் வந்து அனுபவிச்சுட்டுருக்கிறாரு. இது ஆக்சுவலி நாம்ஜினோட பாட்டு தான் இருந்தாலும் இதில் வந்து பார்க் அப்புறம் ஜியோனோட சீன்லாம் கொஞ்சம் அதில் கலந்து தான் வரும். இல்லை பார்க் ஜியோன் மட்டும் கிடையாது, இல்லை வயன் டயாங் இந்த மாதிரி 3 ஸ்டோரியுமே கலந்து தான் வரும். இதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து தனியாக பார்ட்டு கூட இருக்குது. அவங்க எப்படி பார்த்தாங்க, அவங்க வந்து எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன்லாம் வந்து அதில் வரும். நம்ம ஜின் பக்கம் பார்க்கலாம். ஜின் பார்க் சொன்ன ஒரு விஷயத்தையுமே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அவருடைய சேரில் உட்காந்தபடி அவர் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்று அவருடைய மேரேஜ் இவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் இருக்குது, 2வது இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்குதா, இது ஜியோன் மாமா எவ்வளோ ஒரு புனிதமான இடமா வச்சுருந்தாரு, இங்கே ஒரு இல்லீகலான விஷயம், இவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லி அங்கே ஜின்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இந்த பக்கம் இருக்க ஆரம்க்கு ஒரு அளவுக்கு புரியுது ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் போகுது அப்படின்னு. ஆனால் அவரால் போய் ஜின்னுக்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. இப்போது ஜியோன் கால் பண்ணி என்ன நடக்குது அங்கன்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் இங்கே ஆரம்க்கு எந்த ஒரு விஷயமே தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நான் தான் உன்னுடைய நாம்ஜின்னு சொல்லி அங்கே ஜின் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு அவர் வந்து யோசிக்கிறாரு. எதாக இருந்தாலும் முதல்ல ஜியோன்ட்டு வந்து நமக்கு கால் வரட்டும், அது வரைக்கும் நம்மளை ஜின்கிட்ட ரிவீல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரு.
ஹலோ, ஜின்னுக்கிட்ட நான் ஒரு ஆரம் அப்படிங்கிற மாதிரி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஜின்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க முடியும். ஏன்னா ஜின் தனிமையாக இருக்கிற மாதிரி ஆரம்க்கு நல்லாவே தெரியுது. சரி, இப்போதைக்கு நம்ம நாம்ஜினா அவன் முன்னாடி போகாமல் ஆரம் சொல்லி நம்ம போகலாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இப்போ எப்படி அவன்கிட்ட போய் பேசுகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லி இப்போது ஜின்னோட ரூமுக்கு முன்னாடி என்ன அவருடைய டோரை வந்து தட்டுறாரு. இப்போ ஜின் வந்து வேகமாக இருந்துச்சு, அவர் ஐஸ் எல்லாம் அப்படியே டேஸ் இருந்திருக்கும், அதெல்லாம் தொடச்சிட்டு ஐஸ் கம்மிங். நான் டாக்டர் ஆரம். நீங்கள்? நான் டாக்டர் ஜின். நீங்கள் தான் ஜின்னா? ரொம்ப நாள் அந்த ரூம் பூட்டியே இருந்துச்சா? அது யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போது எப்படி இருக்காங்க பேபி? நல்லா தான் இருக்காங்க. உங்களுக்கு எப்போவுமே நைட் டியூட்டியா டாக்டர் ஜின்? அப்படிங்கிற மாதிரி ஜின் நிமிந்து பார்க்குறாரு. இல்லை, எப்போவுமே நான் உங்களை பார்த்ததே கிடையாது. எனக்கு எப்போவுமே டே டியூட்டி தான். இந்த வாட்டி தான் எனக்கு நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க, அதனால தான் கேட்டேன். எப்போவுமே டே டியூட்டியில் எப்போவுமே இந்த ரூமை க்ராஸ் பண்ணி போவேன், பூட்டியே தான் இருக்கும். இன்றைக்கி தான் ஓப்பனாக இருக்குது, அதனால தான் கேட்டேன். ஆரம்புக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இருந்தாலும் வந்து அவர் சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரி அவர் வந்து பேசுகிறதுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போது ஜின்னும் வந்து எதை சொல்ல விரும்பலை. ஏன்னா இது வந்து அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல், வயன் வந்து அவங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் வந்து விரும்பலை. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. சரி ஓகே, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பல? வீட்டுக்கா? டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டைம் காட்டுறாரு. டைம் மார்னிங் 5:30 ஆகுது. 6 மணிக்கெலாம் டியூட்டி டைம் முடிஞ்சிருமே. வீட்டுக்கு போகணும். சரி வாங்க போகலாம். இல்லை, நீங்கள் போங்க, நான் அப்புறமா போய்க்கிறேன். அட வாங்க, நீங்கள் நானும் மட்டும்தான் இருக்கோம், எனக்கும் பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, வாங்க போகலாம் அப்படி சொல்லி வேணும்னே ஆரம் வந்து ஜின்னை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாரு. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் டாக்டர் ஆரம். அட வாங்க டாக்டர், நானும் இத்தனை நாளாக டாக்டர் ஜின் யார் சொல்லி பார்க்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அவங்க தரிசனம் எனக்கு கிடச்சிருச்சு. என்ன புரியல எனக்கு. ஆமாம், இந்த போர்டை பார்க்கும்போதெல்லாம் நான் யோசிப்பேன், யாரா டாக்டர் ஜின் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு வழியாக அவங்கள பார்க்குற தரிசனம் எனக்கு கிடச்சிருச்சுல. இன்னும் 1 வீக் வரைக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 1 வீக்கும் எனக்கு நைட் டியூட்டி தான். வாங்க பேசிகிட்டே போகலாம் அப்படி சொல்லி ஒரு வழியாக ஜின்னை அப்படி இப்படின்னு பேசி அவர் வந்து தான் கூட வந்து அப்படியே கூப்பிட்டு வராரு. பேசிக்கிட்டே போகும்போது ஜின் ஸ்டாப் ஆகி, உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் எங்கே பார்த்தேன்னு சொல்லி தான் ஞாபகம் வரல அப்படி சொல்லி ஆரம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே காரம் பார்க்கிங்கான இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஓகே டாக்டர் ஆரம், நான் அப்படியே வெளியே போனேன்னு சொன்னால் நான் கேப் புக் பண்ணிட்டு போயிடுவேன். கேபா? கேபில் தான் நேற்று நைட்டு கூட வந்தேன். ஏன் கார்லாம் ட்ரைவ் பண்ண மாட்டிங்களா? கார், பைக் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் எனக்கு அதிலெல்லாம் வரணும்னு தோணலை, அதனால தான். சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஆரம்க்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எப்படியாவது ஜின்னை தான் கூட காரில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாரு. ஜின் வெளியுமே வந்துட்டார். இப்போது ஜின் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. குனிஞ்சு பார்க்குறாரு. ஆரம் தான். என்னாச்சு, நீங்கள் போல்? எப்படியும் கேப் புக் பண்ணி தான் போவீங்க, பேசாமல் என் கூட வந்துடுங்களேன், நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் போய்க்கிறேன். அட வாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் உங்க கூட பேசிட்டு போகலாம்ல. ஜின்னுக்கு சொல்லப்போனால் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. யாரா இவன் சும்மா சும்மா வந்து நம்மக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி அவர் மண்டையில் ஏகப்பட்ட குழப்பம் ஓடுது. வேறு கால் பண்ணி என்னென்னமோ சொல்லியிருந்திருப்பாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி ஃப்ரீயாக போகணுன்னா ஒன்று பண்ணுங்கள், கேபுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணீங்களோ அதை என்கிட்ட கொடுத்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சைட் பிஸ்னஸாக இருக்கும், எனக்கும் எதனா சைட் பிஸ்னஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல. இவன் விட மாட்டான் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி. இப்போது காசு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா நோன்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து மணியை வாங்கிப்பேன். நீங்கள் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் காசு கொடுத்துலாம் போகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து காரையுமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. டாக்டர் ஆரம் ரைட் அப்படிங்கிறாரு. ஆமாம், ஏன் பேர் நல்லா இல்லையா? இல்லை, அது என்ன ஆரம், ஸ்டைலாக வைக்கணும்னு தோணுச்சு, அதனால தான். நீங்கள் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்க. வித்தியாசமாவா? ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறாரு. இல்லை இல்லை, நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ரூடாக இருப்பீங்களாமே, யார்கிட்டையுமே இந்த மாதிரி சகஜமாக பேச மாட்டிங்களா சொன்னாங்க. ஓ, என்னை பற்றி இவ்வளோ விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? சரி ஓகே, என்னை பற்றி ஏன் இவ்வளோ விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்கள பற்றிலாம் நம்ம விசாரிக்கணும்ல, அதனால தான். நல்ல பழக்கம்தான். இந்த பழக்கம் என் தம்பிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. தம்பியா? உங்களுக்கு பிரதர்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்களே. அப்போனா எல்லாம் ஒன்றா இருக்கீங்களா? இல்லை, என் கூட யாருமே இல்லை, எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு தனியாக இருக்கிறோம்.
அப்படி சொல்லி அங்கே ஆரோமுடைய ஃபேஸே சேட் ஆகிடுது. சரி ஓகே, அது அவங்களுடைய பர்சனல் போல் இருக்குது, நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜின் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. அதை விடுங்க. ஆமாம், நீங்கள் எந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கீங்க? ஓ ஆமாம்ல, அதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான். என்னடா இது, ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ பக்கமாக இருக்குது, இங்கே நடந்தே வந்துடலாம் போல இருக்கேன், எதுக்கு கேப் வேறு? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட சொன்னேன்னா என்னை உங்கள் காரில் ஏற்றிட்டு போங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் கேப் புக் பண்ணியும் வரலையா, சரி அந்த மணியை நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் கூப்பிட்டேன். இவங்கிட்ட பேச முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு படுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்கிறாரு. அவங்களுடைய பில்டிங்கும் வந்துருச்சு. கீழே இறங்கலாம் சொல்லி போனவர் அப்படியே ஸ்டாப் ஆகி, ஆரம், சொல்லுங்கள் ஜீன், நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் எப்போலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? நானா ஒரு 6 மந்த்தாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, இந்த ஹாஸ்பிட்டலில் எதுவும் தப்பாக எதுவும் தெரியுதா உங்களுக்கு? தப்பானா இல்லையே, அப்படி எதுவும் தெரியல. நான் எமர்ஜென்சி வார்டில் இருப்பேன், அவ்வளோதான். இப்படி போனால் கூட என் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த வார்டுக்கு மட்டும்தான் நான் போவேன். ஓ, அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. என்னாச்சு, எதுவும் கிட்டே எதுவும் கேட்கணுமா, என்ன எதுவும் சொல்லணுமா? இல்லை தேங்க்ஸ், இந்தாங்க அப்படி சொல்லி காசு கொடுக்குறாரு. அதை ஆரம் எதுவுமே மறுக்கலை, அந்த காசையுமே வாங்கிக்கிறாரு. நாளைக்கு நைட்டு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கவா? ஜீன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. போகிற ஜின்னை பார்த்துட்டு அவர் வந்து இப்போ காரமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. போகிற ஜின் அங்கே லிஃப்ட்டுக்கிட்ட தான் போகிறாரு. அங்கே கார் பார்க்கிங்கான ஏரியா இருக்குது. இங்கே நின்று தூரமாக நிற்கிற ஒரு காரு, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பைக்கை தான் பார்க்குறாரு. ரொம்ப தூசியாக அந்த மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் அவங்க அப்பா ஜின்னுக்கு கார் பைக் ரெண்டுமே வாங்கி கொடுத்துருந்துப்பாரு. ஆனால் இது வரைக்கும் அது ரெண்டுமே எடுத்து அவர் யூஸ் பண்ணதே கிடையாது. என்னைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அன்றைக்கி தூக்கி போட்டு வந்துட்டார். இப்போ அவர் ஸ்டே பண்ணியிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு கூட ஒரு ஃப்ரெண்டோடையது தான். அதை பார்க்க அங்கே ஜின்னுக்கு அவ்வளோ கோவம் வருது. எல்லாத்தையும் நினச்சி அவங்க அப்பா மேலே இன்னும் கோவம் வருது. விட்டால் அவங்க அப்பாவை கொலை பண்ணிடணுன்னு கூட தோணுது. ஓ சாவியா கையால் தான் அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு அவருடைய ஃப்ளாட்டுக்குமே அவர் வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் கார் ஒரு பீச்சுக்கிட்ட நின்றுட்டுருக்கு. இப்போ பார்க்க எங்கே ஜீவன் அப்படி சொல்லி இந்த பக்கத்துலேருந்து சுகா கேட்குறாரு. தெரியல, கண்டிப்பாக அவன் பனிஷ்மெண்ட்டுங்கிற பேரில் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான் அப்படி சொல்லி அந்த பக்கம் உடஞ்சே போயிட்டாரு ஜியோன். அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜியோன் இந்த அளவுக்கு உடையாதடா, இவ்வளோ தான் அவனும் தாங்குவான். இவ்வளோ டார்ச்சர் அவன் பண்ணுறதுக்கு பேசாமல் அவனை கொலையே பண்ணிடலாம் ஜியோன் அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பி 4 பேருமே கத்துறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, என்னை விட்டால் உங்களை கொலை பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே வரணும் ஜியோன். அதுக்குன்னு என் கண்ணு முன்னாடியே என் பார்க்க இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு. என்னால் பார்க்க முடியல. எனக்கு என் பார்க் வேணும்டா. இந்த பாரு, பயப்படாத, கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாமே சரியாயிடும். 6 மந்த் போயிடுச்சு, இன்னும் 1.5 வருஷம்தான். அதுக்குள்ளாட்டி நம்ம போட்டு வச்ச பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். பயப்படாதீங்க. ஆமாம் ஜீவன், பயப்படாத, பார்க்குக்கும் ஒன்றும் ஆகாது. ஒருவேளை பார்க்க இந்த மாதிரி ஜாக்சன் பண்ணுறனால உன்னால் பார்க்க ஏற்றுக்க முடியாதா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அவனுடைய மனசு தான் வேணும், உடம்பு கிடையாது. சரி ஓகே, டென்ஷன் ஆகாத, கோவப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணிடாத, புரியுதா? புரியுது சுகா எனக்கு. இப்போது ஜீவன் லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு சரி ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆரம், நெக்ஸ்ட் என்ன பிளான்? என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடந்துகிட்ருக்கு. அது அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல். இது அங்கே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கனால உடனே கான்ஃபரன்ஸ் போட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜியோன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்திருப்பார். ஏன்னா பார்க் பேசினது எல்லாமே ஜியோன் கேட்டுகிட்டு இருந்திருப்பார் இல்லையா, எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டு இருந்திருப்பார். இந்த பக்கம் ஆரம் ஜின் என்ன பேசினாரு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்திருப்பார். அப்போது ஆரம், இப்போதைக்கு நீ ஜின் முன்னாடி ரிவீல் பண்ண மாட்டியா? இல்லைடா, இப்போதைக்கு நான் வேணான்னு சொல்லி தோணுது. அவன் ஆல்ரெடி நிறையா குழப்பத்தில் இருக்கிறான். ஜின் என்ன பண்ணுறான், ஏன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தகவலும் அங்கே ஜாக்சனுக்கு போய்கிட்டே இருக்குது. அதனால் இப்போதைக்குன்னு நான் ரிவீல் பண்ணுறது பெரிய ரிஸ்க் ஆகிடும். சரி ஓகே, அப்போ நான் நெக்ஸ்ட் பிளான்க்கு என்ன? இதை பாருங்கள், சீக்கிரமாக எதனா ஒரு முடிவெடுங்க. அந்த அந்த டாக்டர் சீக்கிரமாக அங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறான். எந்த டாக்டரை பற்றி பேசிகிட்டு இருக்க ஜியோன்? அதான் அந்த ரைட்டா? யார்? ஜின்னுக்கு மேரேஜ் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்களே. ஆமாம் ஆரம், அவன் தான். இன்னும் அந்த பிஸ்னஸை அதிகப்படுத்த போகிறானா. அதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் அவனும் ஒரு டாக்டரை வந்து சேர போகிறான். அப்போ தான் பிரைட் ஜின்கிட்ட நெருங்க முடியும்னு சொல்லிட்டு
இவ்வளோ பிளானும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று சின்ன மேரேஜ் பண்ணணும், இன்னொன்று அந்த பிஸ்னஸை இன்னும் அதிகமாக்கணும். இதனால் இன்னும் எத்தனை உயிர் போகும்னு தெரியல. வர்ற ஆத்திரத்துக்கு அப்படி சொல்லி அங்கே டயாங் செம்ம கடுப்பாகிறாரு. டயாங் கோவப்படாத, இதுக்கு ஆரம்க்கு உதவியாக இருக்க போகிறது நீ தான். என்னாலாம் இங்கே விட்டு வெளியே வர முடியாது. பார்க்க இவ்வளோ ரிஸ்க்காக விட்டுட்டு என்னால் வர முடியாது. அதனால் நீ தான் ஆரம்க்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணணும். ஆரம் சொல்லிட்டேன், இது விஷயம் வயனுக்கும் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? அப்போ என்ன அவள் அந்த அளவுக்கு முட்டாளா என்ன? அப்படி பண்ணி வச்சுருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. இவ்வளோ படிச்சிருக்கா, இவ்வளோ ஒரு விஷயம் கூட தெரியாமல் இருக்கிறா. இத்தனை நாள் ஜின் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அவள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த விஷயம் எப்படி அவளுக்கு தெரியாமல் போச்சு? தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவள் கூட ஒத்துக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அவளுக்கே தெரியாமல் இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட அவளை 10 days ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லி இந்த ஊரை விட்டு அமைச்சிருக்காங்க. பையன் வர்றதுக்குள்ளாட்டியும் இங்கே வேறு என்னமோ பண்ண போகிறாங்க. அதனால தான் கரெக்டாக சொன்னேன். இந்த 10 நாளுக்குள்ளே தான் பிரைட் வந்து அங்கே ஜாயின் பண்ண போகிறான். எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படி சொல்லி ஆரம் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. சின்ன பார்த்தோன்னே நான் தான் ஒன்று ஆம்ஜின் மாமா சொல்லணும், என்னுடைய லவ் அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி என்னென்னமோ யோசிச்சு வச்சுருந்தேன்டா. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்குது, அதுவும் நம்ம அப்பா ஹாஸ்பிட்டலில். என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலடா அப்படி சொல்லி அந்த கார் ஸ்டேரிங்கில் அப்படியே ஓங்கி குத்துறாரு. ஆரம் கோவப்படாத, வேறு என்ன சுகா, கோவப்படாமல் எப்படி இருக்க சொல்கிறான் அவனை அப்படி சொல்லி அந்த பக்கத்துலேருந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. பொறுமையாக இருந்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம். எடுத்தடுப்பில் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவனுங்களாம் போட்டு தர்றது தான் நமக்கு ஒரு செகண்ட் ஆகாது. இருந்தாலும் இன்னும் நமக்கு 1.5 வருஷம் இருக்குது. ஆரம், நீ வந்து நாம்ஜினா இல்லை ஆரமா எப்படியாவது சரி நீ ஜின்கிட்ட க்ளோஸ் ஆகணும். உனக்கும் ஜின்னுக்கு தான் மேரேஜ் நடக்கணும். அந்த பிரைட் கூட ஜின்னுக்கு மேரேஜ் நடக்கவே கூடாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடியே அதுவாக தான் இருக்கணும். ஆமாம் ஆரம், எப்படியாவது ஜின்கிட்ட க்ளோஸ் ஆகிற வேலையை பாரு அப்படி சொல்லி சுகாவுமே சொல்கிறாரு. சரி ஓகேடா, நான் ட்ரை பண்ணுறேன்னு இல்லை, இது நடந்தே ஆகணும், புரியுதா? சரி ஓகேடா, எல்லாருமே சேஃபாக இருங்க. ஆரம், நீ ரொம்ப சேஃபாக இரு. ஜியோன், சொல்லு சுகா, நீ பார்த்துக்க, எமோஷ்னல் ஆகாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. புரியுது அப்படி சொல்லி அந்த கான்ஃபரன்ஸுமே அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஆரம் அப்படியே திரும்பி அங்கே ஜின்னோட ஃப்ளாட்டை தான் பார்க்குறாரு. அது எத்தனை நம்பர் ஃப்ளாட்டில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி தெரில, ஆனால் அந்த பில்டிங்கை தான் இங்கேருந்து பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அவர் வந்து அவருடைய வீட்டுக்குமே போயிடுறாரு. அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஜின்னோட ஃப்ளாட் இருக்குது. அதுக்கு நடுவில் பெரிய பீச் இருக்குது. அந்த பீச்சுக்கு அப்புறம் தான் ஆரமோட ஃப்ளாட் இருக்குது. அந்த டே அப்படியே தான் போகுது. அன்றைக்கி நைட் சொன்ன மாதிரியே ஆரம் ஒரு பிக் ஸ்மைலோட ஜின்னோட ஃப்ளாட்டுக்கு கீழே நிற்கிறாரு. ஜின் வந்துட்டு எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. ஏன் இல்லை, டாக்டர் ஆரம் பிஸியாக இருப்பாங்க, ரெண்டாவது மறந்துருப்பாங்கன்னு நான் நினச்சேன். அதெல்லாம் மறக்கலை. வெயிட் கேபுக்கு காசு எடுத்தாந்தீங்கள்ல, இந்தா அப்படி சொல்லி அந்த காசை ஆரம்கிட்ட கொடுத்துட்டு அங்கே ஜின்னு வந்து ஏறுறாரு. என்னாச்சு, இன்றைக்கி ஃபேஸில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அப்படி சொல்லி ட்ரைவ் பண்ணி ஆரம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஜின்கிட்ட. ஒன்றும் இல்லை, எப்போ போல தான் இருக்கேன். இல்லை, நேற்று ரொம்ப டயர்டாக இருந்து நிறைய குழப்பமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி ஃபேஸில் கொஞ்சம் தெளிவு தெரியுதே. அதுவா டாக்டர் ஆரம், உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் வந்து அப்படியே விண்டோ பக்கமாக பார்த்துட்ருக்கிறாரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை நம்ம விடவே கூடாது. இந்த ஹாஸ்பிட்டலை நம்ம அதிலேருந்து காப்பாற்றணும். இதை மாமா நம்ம பேரில் ஒரு நம்பிக்கையோடு தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதுக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலை நம்ம தான் வந்து பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பார். இத்தனை நாளாக ஒரு குழப்பமாகவே இருந்திருப்பார். அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ விஷயம் ஜிமின் சொன்னதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த ஹாஸ்பிட்டலை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து ஜின்கிட்ட வந்துருச்சு. ஆனால் அந்த மேரேஜுங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து தடுமாறுறாரு. ஆனால் வேறு வழி கிடையாது, அவர் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க தான் வேணும். ஆனால் அந்த பிரைட் விஷயம் இன்னும் ஜின்னுக்கு தெரியாது. பிரைட் வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறான், அவன் மேரேஜ் பண்ணிக்க போகிறான், அந்த டாக்டர் பிரைட் தான் அப்படின்னு சொல்லி ஜின்னுக்கு தெரியாது. இது ஆரம்க்கு தெரியும். இந்த விஷயத்த பார்க் ஜின்னுக்கு கால் பண்ணி சொன்னால் மட்டும்தான் ஜின்னுக்கு தெரிய வரும். ஆனால் அங்கே பார்க்கோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது.
அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாகவே போகுது. நிறைய எமர்ஜென்சி கேஸ்லாம் வருது. ஜின் அவருக்கு வர கேஸ் மட்டும் கிடையாது, மற்ற கேஸையுமே அவர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம் மாதிரியே தான் இன்றைக்கி அவங்க கூட சேர்ந்து இன்னும் 2 டாக்டருமே இருக்கிறாங்க. இப்படியே அவங்களுடைய ஒர்க் முடிகிறதுக்கு ஒரு 3:00 மேலேயே ஆகிடுது. இப்போ தான் அவங்க அவங்களுடைய கேபினில் வந்து உட்கார்றாங்க. கொஞ்சம் அமைதியாகுது, நார்மல் ஆகுது. ஏன்னா எந்த ஒரு எமர்ஜென்சி கேஸுமே வரல. இப்போது ஜின் லைட்டாக அவருடைய ரூம் டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தோன்னு சொன்னால் யாரையுமே காணோம். அங்கங்கே நர்ஸ்லாம் வந்து அப்படியே டேபிளில் சாஞ்சபடி அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நர்ஸ். ஜின் மெதுவாக அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா வார்டையுமே செக் பண்ணுறாரு. எல்லா பேஷண்ட்டும் நார்மலாக படுத்திருக்காங்க. எங்கேயுமே எந்த ஒரு சத்தமுமே இல்லை. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்க்கிட்டே இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசு. எதுனா ஒரு க்ளூ கிடைக்குமா, எதுனா ஒரு தப்பு எங்கன்னா நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே செக் பண்ணி போய்க்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலி அந்த பக்கம்லாம் போகவே கூடாது. அவருக்கு எமர்ஜென்சி வார்டில் மட்டும்தான் அவருக்கு வந்து வேலை இருக்கும். மற்ற இடத்துல போனான்னு சொன்னால் யாருன்னா வந்து கொஷின் கேட்பாங்க. இருந்தாலும் மறைஞ்சு அவர் வந்து போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டாரு. ஓரளவுக்கு எங்கேயுமே எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியல. ஒருவேளை தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமா பார்க்குக்கு. சரி, ஓகே, இதுக்கு மேலே இங்கே தானே ஒர்க் பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சடனாக திரும்பும் போது அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுகலான்னு சொல்லி போயிருந்திருப்பார். இப்போது டக்குன்னு வந்து ஒரு பர்சன் வந்து பிடிக்கிறாங்க. ஹாரம், இங்கே என்ன பண்ணுறீங்க? கீழே விழுந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே நடந்து வரலான்னு அப்படி சொல்லி அப்படியே எழுந்திரிச்சு நின்றுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹாரம்? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, யாரோ நடந்து போகிற மாதிரி, அதனால தான் வந்து பார்த்தேன். சொல்லப்போனால் ஆரம்பமே வந்து தேடி வந்திருப்பார், இங்கே எதனா நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த பக்கம் இந்த பக்கம் ஜின் வந்திருப்பார், அந்த பக்கமாக ஆரம் வந்திருப்பார். அப்போ தான் ஜின் பேக் சைடு அப்படி திரும்பி பார்க்கும்போது வலிக்கு உள்ள போயிருந்திருப்பார். ஆரம் வந்து பிடிச்சிருந்துருப்பார். ஓ, அது நான் தான் அப்படி சொல்லி. ஜின், என்னாச்சு நேரத்தில் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க? அதை சொன்னேனே, சும்மா தூக்கம் வரல, அதனால தான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. பார்த்து எதுனா பேய் வரப்போகுது இந்த நைட்டில், பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது, இங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ். 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அவங்க ஒரு டாக்டர் தான் நின்றுட்டுருக்கிறாரு. அது வந்து நீங்கள் எமர்ஜென்சி வார்டில் தானே இருக்கீங்க? ஆமாம். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சும்மா யாரோ போகிற மாதிரி இருந்துச்சு, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே சுற்றிட்டுருக்கீங்க, அங்கே என்ன எமர்ஜென்சி பேஷண்ட்டு தான் என்ன பண்ணுவீங்க? போகிறோம் டாக்டர் அப்படி சொல்லி 2 பேருமே திரும்புகிறாங்க. ஒரு நிமிஷம் டாக்டர் ஜின் அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஜின் வந்து திரும்பிட்டு, ஆமாம் நான் டாக்டர் ஜின் தான். ஓ ஹாய், நீங்கள் தான் டாக்டர் ஜின்னா? நான் டாக்டர் பிரைட், உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர். அங்கே ஜின்னால் எதுவுமே மறுக்க முடியல. அவருமே பதிலுக்கு வந்து கையை கொடுக்குறாரு. இங்கே 2 பேருமே அப்படியே கை கொடுத்து நிற்கிறாங்க. நடுவில் ஆரம் தான், இவ்வளோ சீக்கிரம் நீ வந்துடுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற ரியாக்ஷன் மாதிரி அந்த பிரைடை தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஜின்? இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. நான் இன்றைக்கி தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஓ ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவோட பேரை சொன்னோடனே அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களை நான் மீட் பண்ணணுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த பிரைட்டுக்கு இதுதான் ஜின் சொல்லி நல்லாவே தெரியும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருந்துருப்பார். இருந்தாலும் டக்குன்னு அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம், அப்போ தான் ஜின் கிட்ட க்ளோஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரைட் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே ஆரம்க்கு நல்லாவே புரியுது. ஜின் அப்படி சொல்லி ஆரம் கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் ஆரம் அப்படி சொல்லி அந்த கையமே அப்படியே விட்டுறாரு ஜின். நமக்கு எமர்ஜென்சி பேஷண்ட் யாருன்னா வரப்போகிறாங்க, போகலாமா அப்படி சொல்லி ஜின்னோட கையை பிடிச்சி ஆரம் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அதை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறத செம்ம கோவமாக இந்த பிரைட் நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்க.